நெக்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி சம் வந்து அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி கேட்டிருக்காங்க. அந்த சம் பார்த்திங்கன்னா அந்த மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் செக்மெண்ட் ஜாயின் த பாயிண்ட் -1, -3 அண்ட் -5, -7. இதுக்கு லைன் செக்மெண்ட் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். மிட் பாயிண்டோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா x1 + x2/2, y1 + y2/2. இந்த கொடுத்துருக்க வேல்யூஸ் நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா -1, -3, அப்புறம் வந்து -5, -7. இது x1 -5 வந்து x2, -3 வந்து y1, -7 வந்து y2. இந்த வேல்யூஸை வந்து x1 + x2 ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். x1 வந்து -1 ப்ளஸ் x2 வந்து -5/2, y1 வந்து -3, y2 வந்து -7 சப்ஸ்டிட் பண்ணுறோம் /2. இதை சால்வ் பண்ண என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா -1 -5 ரெண்டும் மைனஸ் இருக்கிறதுனால -6/2 கிடைக்கும். -3 ப்ளஸ் -7 தான் ஆட் பண்ணால் வந்து -10/2 கிடைக்கும். ரெண்டு சால்வ் பண்ணோன்னா 3 2s are 6, 5 2s are 10. ஸோ ஆன்சர் வந்து -3, 5. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி தான் வந்து ஆன்சர். இதில் இன்னொரு சம் வந்து ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. இஃப் n of a = 5 then n p of a இஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள்ஸ் ஒரு சிங்கிள் லைன் ஃபார்முலா முடிச்சிடலாம். n p of a ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 2 power n. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, n of a வந்து 5. ஸோ 2 பவரில் இங்கே கொடுத்துருக்க n of a சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2 power 5. ஸோ 2 power 5 கிடைக்கும். 2 × 2 × 2 × 2 5 டைம்ஸ் போட்டிங்கன்னா என்ன மல்டிப்ளை பண்ண கிடைக்குன்னா 32 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து இந்த கொஷினுக்கு வந்து 32. சிம்பிள் சம் தான் அது. 2 or 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த கொஷின் கேட்டிருக்காங்க அந்த ஃபார்மேட்டில்.